பாட்டு பாடினால. என்ன பாட்டு பாடினா? ஒரு பாட்டு பாடினால. என்ன பாட்டு பாடினேம்மா? எழுந்து நின்று சொல்லு, எல்லாருக்கும் தெரியுற மாதிரி சொல்லு. சின்ன இதயத்தை தம்பி சுத்தப்படுத்திடு. அதுல யார் வருவா? அவங்க கைத்தட்டல் போடுங்க. இந்த இதயம் எவ்வளவு பெருசு இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? உங்க கை அப்படி மூடுங்க. இவ்வளவு பெருசுதான் உங்க கை. எவ்வளவு பெருசு இருக்கு? இப்படிதான் உங்க இதயம் இருக்கும். அப்ப உங்க இதயம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? அந்த அளவுதான் உங்க இருதயம் இங்க இருக்கும். அந்த சின்ன இதயத்துல ஆண்டவர் வந்து வசிக்கிறாராம். ஆண்டவர் வசிக்கும் போது நீங்க என்ன பண்றீங்க? மகிழ்ச்சியா வாழுவீங்களாம். அமைதியா உட்காரணும். அப்புறம் ஒரு அம்மா ஒரு பாப்பா சாட்சி கொடுத்தாங்க. அவ என்ன கொடுத்தா சாட்சி? அவ என்ன சாட்சி கொடுத்தா? எல்லாம் அமைதியா இருக்கணும். இங்க பாரு, என்ன பாருங்க, அவ ஒரு சாட்சி கொடுத்தா. என்ன சாட்சி கொடுத்தா? என்ன விட முடியல? மூச்சு விட முடியல. அப்புறம் என்ன செய்தா? ஜெபம் பண்ணேன்னு சொன்னா இல்லையா? அதுக்கு பிறகு சரியாயிடுச்சுன்னு சொன்னா. அந்த ரெண்டு காரியத்துக்கும் வேதத்துல என்ன வசனம் இருக்குன்னு பார்க்கலாமா? எடுத்து வாசிங்க. 150 சங்கீதம் 6வது வசனம். இன்னொரு ஆளு சங்கீதம் 19:7 எடுத்துக்கோங்க. சங்கீதம் 19 வாசி. அழகா வாசிக்கிற. மறுபடியும் வாசி. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. அவ என்ன சொன்னா? எனக்கு மூச்சு விட கஷ்டமா இருந்தது இல்லையா? எனக்கு அமைதலாருங்க, அமைதலாங்க, சைலண்ட் ப்ளீஸ். அவ என்ன சொல்லி வேதனையா சொன்னாங்க? ஸ்கூல்ல இருந்து வரும்போது எனக்கு மூச்சு விட முடியல. நம்ம ஏன் ஆண்டவரை துதிக்கணும்? என்ன கவனிங்க. நம்ம படிச்சது நான் என்ன சொன்னேன்னு கேட்டு கடைசியில கேட்டு கரெக்டா ஆன்சர் பண்ண. ஒரு வசனம் சொல்லிட்டேன். பசங்க யாரும் எதுவும் சொல்லியா? வசனம் சொல்லியா? சரி, இப்போ உங்களுக்காக பாட்டு, கதை, ஜெபம் எல்லாமே உங்களுக்காக செய்து உங்களை ஆசீர்வதித்து ஆண்டவருக்காக உங்களை இந்த ஜெப வீட்டில் நம்ம ஊர்லேருந்து வல்லமையாக எழுப்பும்படியாக நம்ம மத்தியில் வந்திருக்காங்க. இதெல்லாம் வேணாம். கிளீன் கொடுத்துரு, கிளீன் கிளீன் கொடுத்துரு. மேலே பச்சை பட்டனை மேலே மேலே கிளீன். யோவேல், ஆமோஸ், உபதியா, யோனா, மீகா, நாகும், அவக்கு செபன்யாவை, செலியா, மல்கியா. சூப்பர். கை தட்டுங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தலர் நடபடிகள், ரூத், ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, பிலேமோன், எபிரேயர், யாக்கோபு, 1 பேதுரு, 2 பேதுரு, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், யூதா, வெளிப்படுத்தின விசேஷம். மனப்பட வசனம் சொல்றீங்களா? வாங்க வரிசையா சொல்லுங்க. வாங்க. சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின்
தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சேட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவார். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசுவையும் கேடகும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அப்பிற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மதியானத்தில் பாலாகும் சங்காரத்திற்கும் பயப்படா இருப்பார். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாராது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக்கி கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவார். உன் பாதம் கல்லில் இடராத படிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலுசற்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு வரும் உத்தரவு அருளச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடிருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். மனப்பட அவசியமா? சங்கீதம் 121. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டா உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிழலாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். கை தட்டுங்க. எனக்கு ரொம்ப நாளாகவே இந்த கால் அடிக்கடி ரொம்ப வீங்கி, நீங்கள் யாருக்கும் உங்களுக்கு தெரியும். அப்போ நாங்கள் இங்கே 3 டாக்டர்கிட்ட பார்த்தோம், அது சரியாகவே இல்லை. அப்புறம் சென்னையிலையும் போய் 3 டாக்டர்கிட்ட பார்த்தோம், அதுவும் சரியாகலை. அடிக்கடி ரொம்ப கால் வீக்கமாக இருந்துச்சு. சரி, இனிமேல் டாக்டரே போகக்கூடாது, நம்ம ஜெபத்திலேயே இருப்போம் அப்படின்னு நானும் சொல்லி ரொம்ப அதிகமான ஜெபம் பண்ணிகிட்டே இருப்போம். அதனால் கர்த்தர் எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். அது மட்டுமல்ல, எனக்கு ஒரு கட்டி ஒன்று இந்த இடத்துல இருந்துச்சு. அந்த கட்டியை நாங்கள் ஜெபம் என்ன போட்டோம். கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுறேன். கூட அம்மா உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அம்மா ஹாஸ்பிட்டல் போய் டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. வயிறு வலிக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கேன் பண்ண சொல்லிட்டாங்க. அம்மா பயந்துட்டு இருந்தாங்க. நான் ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீரோடு நான் ஆண்டவரே அம்மால முடியாத காரியம் முக்கியமாக நீர் பரம டாக்டர் ஆண்டவரே பரம வைத்துட்டு நான் கண்ணீரோடு ஒரு 2 நாள் அந்த நைட் ஃபுல்லாக தூக்கமே நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். காலையில் எழுந்திரிச்சு அம்மாவுக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்கும்போது, சாமி அந்த ரிப்போர்ட் கூட நான் வாங்க போல, அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆண்டவர் எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்துருக்குறாருன்னு சொல்லி சொன்னாங்க. ஆண்டவர் அம்மாவுக்கு சூழ்நிலை சுகத்தை கொடுத்துருக்கா. ஆண்டவர் போடா கூட நன்றிவே ஸ்தோத்திரம் ஏற எடுக்கிறேன். எவ்வளோ எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆனார். ஜெபம் ஜெயம், ஜெபமே ஜீவன், ஜீவனுக்கு இதுவே சட்டம். இது 3ஆவது சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபமே 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 ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஒரு நாளைக்கு நீங்க இவ்வளவு ஜெபம் பண்றீங்கன்னா உங்க அப்பா அம்மா என்ன பண்ணிடுவாங்க? ஐயோ, என்னடா இந்த பிள்ளைக்கு இத்தனை நேரம் ஜெபம் பண்ணது, நம்மளும் ஜெபம் பண்ணிடணும்னு சொல்லி சங்கீதம் 8:2 படி கீழ்படிச்சிருவாங்க. அல்லேலூயா. ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நல்ல மாலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறேன் ராஜா. அருமையான
நீர் கொண்டு வந்த இத்தனை குழந்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. சிறு பிள்ளைகளை இடத்துல வருவதற்கு இடம் கொடுங்கள் என்று சொன்னீங்க ராஜா. இடத்தை அருமையான இடத்தை கொடுத்திருக்கிறீங்களப்பா. ஆண்டவரே, இந்த ஸ்தலத்துல உட்கார்ந்திருக்கிற சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெயர் பெயராய் தனித்தனியாய் இந்த காலத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. பிள்ளைகள் வசனத்தை கேட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. சங்கீதம் 127:3 கேட்டிருக்கிறாங்க, மத்திய 7:7 கேட்டிருக்கிறாங்க, யோவான் 15:7 கேட்டிருக்கிறாங்க ராஜா. எளிமையா 33:3 கேட்டிருக்கிறாங்க, யோவான் 8:32 கேட்டிருக்கிறாங்க ராஜா. ஆண்டவரே, இந்த வசனங்கள் எல்லாம் உமக்குள் ஆம் என்றும் ஆமன் என்றும் இருக்கிறது ராஜா. இந்த சிறு வயதில் இந்த சின்ன இதயத்துல ஆண்டவரே வார்த்தையாகி நீர் தங்கும்படியாய் சொல்லிக்கிறோம். பிள்ளைகள் மகிழ்ச்சியாய் இருக்கட்டும் ஆண்டவரே, சந்தோஷமாய் இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் மூலமாய் பெற்றோர் சந்தோஷமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஏனென்றால் இந்த பிள்ளைகள் கர்த்தரால் வந்த சுதந்திரங்களாய் இருக்கிறதப்பா. இந்த கற்பத்தின் கனிகள் உம்மால் கிடைத்த பலனாய் இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, அப்படி நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இதை ஆயத்தம் பண்ணி அருமையான ஜோலிக்காய் சொல்லிருக்கிறப்பா. அந்த மகளை சின்ன வயசுல நீ ஒரு தீர்க்கதரிசியாய் வைத்தீர் ஆண்டவரே. அந்த பாடம் முதிர் வயதானாலும் அவர் விடாமல் நடத்தி கொண்டு வருகிற அனைத்து ஊழியர்களிலேயும் ஆண்டவரே நீர் மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கலபரபலமாலா துங்கரக்க சாத்தருக்குள் விரிவிரிவி கலபா. சேனைகளுடைய கர்த்தருடைய ஆவியானவர் மகளுக்கு திட்டமாய் இருக்கிற வார்த்தை, அத்தி மரத்தை காக்கிறவன் அவன் கனியை புசிப்பான், நிஜமான காக்கிறவன் கனமடைவான் என்று கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அப்படியாய் ஒரு நாள் பாடசாலை நடத்தி வருகிற ஆசிரியர்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை, அறிவும் இல்லை ஆண்டவரே. தகப்பனை இயேசுவாகி உங்களுடைய ஞானத்தையும் ஆண்டவரே, உங்களுடைய பொக்கிஷமாகிய ஞானத்தையும் ஆண்டவரை அறிவையும் புத்தியும் கர்த்தாவே இந்த பிள்ளைகளுக்கு எடுத்துரைக்க அவர்களுடைய ஆவியினால் அபிஷேகித்து கர்த்தாவே, இந்த பிரசன்னத்தின் மகிமையினால் மூடி கர்த்தாவே, வல்லமையும் பராக்கிரமும் சத்தம் நிறைந்த வார்த்தைகள், விடுதலையான வார்த்தைகள் ஆண்டவரே அக்னியாய் இடிமுழக சத்தமாய் பிள்ளைகளுக்குள்ள பதிந்து கொடுக்க, இறுதிய படைகளை எழுதி வைக்க கர்த்தர் கிருபை செய்கிற ராஜா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோர்களை ஆசீர்வதிங்க ராஜா. யாவற்றுக்கு மேலாக ஜூடு மகளிர கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறேன். அவரை பலப்படுத்துங்க, திடப்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க ராஜா. எதை குறித்தும் கவலைப்படாதபடி ராஜா. எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்கிற நிச்சயத்துக்குள்ள கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், நான் சும்மா இருப்பேன் என்று சொல்லி திடமனதாய் கலங்காதபடி கர்த்தாவை மிகுந்த சந்தோஷமாய் தன்னுடைய பணியை சம்பூர்ணமாய் செய்ய கர்த்தர் கிருபை செய்கிறாங்க. அறிவித்து கொடுத்து நல்ல பாக்கியமுள்ள தனக்காய் செலுத்துகிறோம். உமக்கு சித்தமுண்டான மீண்டும் ஒரு முறை இந்த மக்களை பார்க்கிற போது நீ செய்கிற அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் நாங்கள் ஏக சிந்தையோடு மகிமை கொடுத்த கர்த்தர் கிருபை செய்கிறார்கள். மகிமை யாவையும் செலுத்துகிறோம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நாங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலவாலும் ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் உட்காருங்க.